வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா செவரட்ரி கிரேவி நிறையா செஞ்சு வீடியோ போட்டாச்சு. வீடியோ உள்ளே இருக்குது, நான் வைக்கிறேன் பாருங்கள். இது நம்ம மதுரையில் செவரட்ரி வறுவல் ஒன்று சொல்லி கடையிலலாம் கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம செய்யலாம். வாங்க, அதுக்கு நம்ம இதை நல்லா செவரட்ரியை மஞ்சள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி நான் டிஃபன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஏன்னா இதோட ரத்தம் வெளியே போயிடக்கூடாது, அதனால தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ரத்தம் மாதிரி வந்துருச்சா கலரு, அதனால் இது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. 5 விசில் குக்கர்லேயே வச்சு எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸ்லேயே வேக வச்சுட்டேன். இதை ஈஸியாக எப்படி செய்யலான்றது நம்ம பேச்சுலர் பிகினர்ஸ் கூட செய்யலாம். அதுக்கு ஒரு 5 பெரிய வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஆள் மட்டும்தான் சாப்பிட முடியும், எல்லோரும் சாப்பிட முடியாதனால நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுறதுனால வச்சுருக்கேன். மிளகாத்தூள், சோம்பு பொடி. இதுக்கு சோம்பு பொடி அதிகமாக போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறி மசாலா பொடி தூளும் கடைசியாக போடணும். இப்போ என்ன செய்யணும்னா, வடச்சட்டியில் நல்லெண்ணெயை நல்லா விட்டுக்கிட்டு நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்குல்ல, ஒட்டுக்காக போட்டுக்கணும். இது தாளிப்புக்கு பட்டை கிராம்பு எதுவுமே தேவையில்லை. சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக மட்டும் வதக்குங்க. ஏன்னா கொஞ்சம் நெரிச்சு இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டு கடையில் உள்ள டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். லைட்டாக போட்டோன்னே வதக்கிட்டு பெப்பர் தூள் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி மிளகாத்தூளும் 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன்ல, அதனால் காரம் தூக்கலாக இருக்கும். சோம்புத்தூள் மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. ஏன்னா அது கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அந்த மேத்தோலை எடுத்துட்டு போட்டிங்கன்னா ரொம்ப கவுச்சி ஸ்மெல் எடுக்காது. அதனால் செவரட்டியில் மேத்தோலை எடுத்துருங்க. அப்போ அதை வேக வச்ச தண்ணி கண்டிப்பான முறையில் இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த மசாலாலாம் நல்லா அதில் அந்த தண்ணியிலே வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இதையும் தூக்கி நம்ம போட்டுடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கிண்டிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணால் செவரட்ரியும் போட்டுக்கலாம். இப்படி செஞ்சிங்கன்னா நம்ம அதாவது அப்படியே வாங்கி கட் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த ரத்தம் பூரா வெளியே போயிடும். வேக வச்சு செஞ்சிங்கன்னா அதோடய சத்து பூரா அப்படியே இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கறி மசாலா தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டிடலாம். இந்த மாதிரி 1500 வாட்ச் ஹவர் பூரா போயிடுச்சு. திருப்பி ரீயூனியன் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே பார்க்கும் போதே எச்சி ஊறுது, சாப்பிடணும் போல் தோணுது. அவ்வளோதாங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.